பீரோல திறந்தா ஒரு தடவை விடுத்து அந்த கயிறுகளை மாற்றியதுக்கு ஒரு மாதம் தாண்டியவர்கள் எல்லாம் என்று அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நமக்கு நிறைய நியமத்தை தந்திருக்கிறான். அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய தனித்தன்மையை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யாராவது எதையாவது ஒன்று கேட்கிற நேரத்திலே தனக்கு தேவை இருந்தாலும் அதிகம் அதிகம் அள்ளி கொடுப்பவர்களாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றாடை ஒன்று உடுத்திருக்கிற ஆடை ஒன்று ஒரு கட்டத்தில், இப்பொழுது ஒரு பழைய ஆடையை உடுத்திக் கொண்டு ஒரு புதிய ஆடையை உடுத்திக் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள். ரெண்டு ஆடையில கொஞ்சம் புதியது, அதை உடுத்திக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவர் வந்து கேட்கிறார், நாயகமே எனக்கு ஒரு ஆடை தேவை. நம்மகிட்ட ஒரு ஆளு ஒரு கைலி தாங்கன்னு கேட்டா, ஒரு ஃபக்கீர் கைலி தாருங்கன்னு கேட்டா, புதிய கைலி இந்த ஃபக்கீர்ட்ட கொடுக்கவா அல்லது போன மாசம் எடுத்து உடுத்த கைலியை கொடுக்கவா, சரி இருக்கு இதிலே பழையது எது என்று தேடி பிடித்து கொடுக்கிற பான்கு அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஓரளவு ஒரு பக்குவத்தையாவது அல்லாஹ் தர வேண்டும். கைய பீரோல திறந்து எது கண்ணுக்கு முன்னால தென்படுதோ அதையாவது எடுத்து கொடுத்து விடுவேன் என்ற பாங்கையாவது அல்லாஹ் நமக்கு தருவானாக. கண்மணி நாயகத்தினுடைய வரக்கத்தை கொண்டு சிறந்ததை கொடுக்கிற பாங்காக நம்மை உயர வைப்பானாக. அருமையானவர்களே, இப்பொழுது கண்மணி நாயகம் புதிய ஆடையை உடுத்திருக்கிறார்கள். பழைய ஆடை அங்கே இருக்குது, எதை கொடுக்க வேண்டும்? உள்ளே செல்கிறார்கள். பழைய ஆடை எடுத்து தான் உடுத்தி கொண்டு தான் உடுத்தி இருக்கிற புதிய ஆடையை அவருடைய கையில் கொடுக்கிறார்கள். இதுதான் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடைத்தன்மை என்றால், அருமையானவர்களே, நாம் கேள்விப்பட்ட செய்தியாக இருக்குமே. ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகத்திலே உடை கேட்டு வந்த நேரம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களே, என் கண்மணி நாயகத்தினுடைய ஆடை கிழிந்த ஆடையாக இருந்தது. ஒரு பெண்மணி வந்து பார்த்தார்கள், ஒரு அழகான ஆடையை நெய்தார்கள், கொண்டு வந்து கொடுத்தார்கள். அழகான ஆடை என் கண்மணி நாயகம் அதை உடுத்திக் கொண்டு வெளியே வருகிறார்கள். வந்ததும் அழகாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, சஹாபாக்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஆடை எனக்கு வேண்டும். உடனே கண்மணி நாயகம் அதை கொடுக்க தான் கிழிந்த ஆடையை, பழைய கிழிந்த ஆடையை உடுக்க உள்ளே செல்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நைய புடைத்து கொன்று விடுவார்கள் போல இருக்கிறது. ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன? அருமை தோழர்களே, என் கண்மணி நாயகம் எனக்கு இஷாரா செய்து விட்டார்கள், என் மௌத் நெருங்கி விட்டதாக சொல்லிவிட்டார்கள், எனக்கு இஷாரா செய்து விட்டார்கள், என் கஃபனுக்காக அந்த ஆடையை வாங்கினேன் என்று சொல்லிவிட்டு இந்த ஹதீஸினுடைய ரிவாயத்தை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்வார்கள். இந்த செய்திகளை எல்லாம் சுபுலுல் ஹுதா போன்ற கிதாபுகளிலே நாம் பார்க்கலாம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன செய்தி, ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆடையை வாங்கி சென்று விட்டார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் கொஞ்ச நாளைக்கு பிறகு சில நாட்கள் சென்றதற்கு பின்னால் ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு முன்னால் பார்க்கிறேன், ஜனங்கள் கூட்டமாக நிற்கிறார்கள். என்னவென்று கேட்டேன். ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்றார்கள். உள்ளே சென்று பார்க்கிறேன், எந்த கண்மணி நாயகத்திடமிருந்து அந்த ஆடையை பெற்றார்களோ அந்த ஆடையை தான் அணிந்தவர்களாக ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசாவினுடைய கவனாக வைக்கப்பட்டிருப்பதை என் கண் கொண்டு பார்த்தேன் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் கண்மணி நாயகத்திடத்தில் பிச்சை வாங்குபவர்களாக நம்மையும் அல்லாஹ் ஆக்குவானாக. பூமானின் புனித கரங்களில் இருந்து வாங்கி உண்ணக்கூடிய உயர்ந்த நிலைமையை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கொடுக்கிற தன்மை நம்மிடத்திலே உயர வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய நிலைமை மோசமாக ஆகும். ஒரு நிகழ்ச்சியை நிறைவாக சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார்கள். சூம்பிய கையோடு வருகிறார்கள். கை கொஞ்சம் சூம்பி இருக்கு. சூம்பிய கையோடு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து, உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே என்று கேட்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தை காட்டியதும் கண்மணி நாயகத்திடத்திலே அந்த பெண்மணி வந்து, என் கை சூகையாக மாறியிருக்கிறதே, இதற்குரிய காரணத்தை நான் விளக்குகிறேன் என்று விளக்க வருகிறார்கள். நாயகமே, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயை நான் பார்த்தேன், இறந்து போனதற்கு பின்னால் கனவிலே பார்த்தேன்,
ஒரு சில துண்டு துணிகளை, பழைய துணிகளையும் கொஞ்சம் மாமிசத்தையும் கையில எடுத்துக்கிட்டு பங்கரை தோற்றத்தோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறார் என் தாயார். என்ன துணி, என்ன மாமிசம் என்ற பொழுது என் தாயை பொறுத்தவரையிலும் எனக்கு தெரியும், கஞ்சத்தனத்தின் மொத்த உருவம். யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டாள். கிழிந்து போன துணியை வெளியே தூக்கி போடுவாளை தவிர யாருக்கும் கொடுக்காத தன்மை என் தாயிடத்திலே இருந்தது. என் தாய் கையில் சில துணி துண்டுகள் வைத்திருந்தாளே, மாமிச துண்டுகளை வைத்திருந்தாளே, இதுதான் அவள் உலகத்தில் வாழுகிற காலத்தில் கொடுத்த கொடை. இதை கையில பிடித்து கொண்டு என் தாயார் நடந்து கொண்டிருக்கிறாள். இதை நான் பார்த்தேன். பார்த்துவிட்டு அந்த தாயிடத்திலேயே நான் விளக்கம் கேட்டேன். ஏன் இந்த துண்டு துணி, ஏன் இந்த மாமிசம்? அதுவா நான் கொடுத்த கொடை என்று என் தாயை எனக்கு விளக்கம் சொன்னாள் என்று சொல்லிவிட்டு நான் அடுத்து அல்லாஹ் எனக்கு தௌஃபீக்கை தந்தான். என் தந்தையை பார்த்தேன். என் தந்தையோ கொடைத்தன்மையின் மொத்த உருவமாக இருந்து கொண்டிருந்தாள். மக்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவராக இருந்தார். என் தாய்க்கு தெரியாமல் சில குடும்பங்களிலே இது சர்வசாதாரணமாக ஆக்கப்பட்டு விட்டது. மனைவிக்கு தெரியாமல் மறைத்து கொடுக்கிற கணவன்கள், கணவனுக்கு தெரியாமல் மிக சிரமப்பட்டு, என்றால் சம்பாதிக்கக்கூடியவன் கணவனாக இருப்பான், கணவனுக்கு தெரியாமல் சிரமப்பட்டு மறைத்து மறைத்து கொடுக்கிற தாய்மார்கள் இரண்டையும் வீடுகளிலே பார்க்கிறோம். அல்லாஹ் இரண்டையும் மாற்றி ஒன்றாக கொடை கொடுக்கும் குடும்பமாக, கொடை கொடுக்கும் தம்பதிகளாக, கொடை கொடுப்பும் குடும்ப ரகசியங்களை உள்ளவர்களாக அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களை ஆக்கி அருள் புரிவானாக. அருமையானவர்களே, இப்ப அந்த பெண்மணி சொன்னா, எங்க வாப்பாவை பார்த்தேன், எங்க வாப்பா நிறைந்த செல்வத்தோடு சென்று கொண்டிருக்கிறாள். சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு சஹாபியினுடைய கையில் இருந்து தண்ணீர் கிடைக்கிறது. அந்த தண்ணீர் அலி ரலியல்லாஹுடைய கையிலிருந்து வாங்கப்பட்டு, அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹுவிடமிருந்து வாங்கி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹுவிடமிருந்து வாங்கி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் நாயகத்திடமிருந்து வாங்கி, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகத்திடமிருந்து வாங்கிய தண்ணீர். அது நாயகத்திடமிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து ஒரு சஹாபி அவர்களிடமிருந்து எங்க வாப்பாவுக்கு கையில தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீர் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று நான் பார்க்கிற பொழுது ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட தண்ணீர். அதை குடித்து மீதத்தை என் தந்தையார் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்ததும் கனவிலேயே அந்த தண்ணீரை நான் போய் வாங்கி, எங்க வாப்பாட்ட இருந்து வாங்கி என்னுடைய தாயாருடைய கையிலே கொண்டு போய் கொடுக்கிற நேரத்தில் ஒரு அசரீரி சப்தம் கேட்டது. அல்லாஹ் தடுத்த ஒரு பெண்ணுக்கு நீ தண்ணீர் கொடுக்க வந்திருக்கிறாயா, உன் கை சூகையாக மாறட்டும் என்று ஒரு அசரீரி சப்தம் கேட்டது. விழித்து திடுக்கிட்டு பார்த்தேன், யா ரசூலல்லாஹ், என் கை உண்மையிலேயே சூகையாக மாறிவிட்டது என்று சொல்லி காட்டுகிறார் அந்த பெண். இதை கேட்டதும் கண்மணி நாயகத்தினுடைய கண்களில் இருந்து சில சொட்டு கண்ணீர்கள் கீழே விழுகிறது. என்னுடைய உம்மத்தினுடைய நிலைமை, யா அல்லாஹ், இந்த கை சேதமான சூழ்நிலையா, இந்த நிலைக்கு ஆளாக வேண்டாம் என்று சொல்லி அந்த பெண்மணியை பக்கத்திலே அழைத்து சில துஆக்களையும் தன்னுடைய உமிழ் நீரையும் அந்த கையிலே உமிழுகிறார்கள், துஆவையும் ஓதுகிறார்கள். கை சீராகிறது. இந்த தாயினுடைய நிலை என்ன? கஞ்சத்தனத்தினுடைய நிலைமை. கொடுக்கிற தன்மை இல்ல, கொடுக்கிற பாங்கு இல்ல. அருமையானவர்களே, அப்பா நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள், கஸாயிருஹு ஜூதுன் வ அஃபுவன் வ ரஹ்மத்துன். பேசிக்கொண்டே செல்லலாம். கண்மணி நாயகத்தினுடைய புனித குணங்களை பேசலாம். நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம், நாளை நமக்கு ஷஃபாத் செய்கிற நாயகம், நம்முடைய தாய் தந்தையர்களை விட, உற்றார் உறவினரை விட, மக்களை விட, நம் உயிரை விட மேலான கண்மணி நாயகத்தினுடைய குணத்தை எடுக்கவா இப்லீஸினுடைய குணம் நமக்கு தேவையா? அகம்பாவம் கொண்ட ஃபிரௌனுடைய குணம் தேவையா? கண்மணி நாயகத்தினுடைய குணம் தேவையா? கண்மணி நாயகத்தினுடைய குணம் தேவையா? மன்னிக்கும் தன்மையை கையிலே எடுங்கள், விட்டு கொடுக்கும் தன்மையை கையிலே எடுங்கள், கொடை தன்மையை கையிலே எடுத்துக் கொள்ளுங்கள். சதக்கா ஜகாத் என்பதை எண்ணி கணக்கிட்டு குறிப்பிட்டு பார்த்து குறிப்பிட்டதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்கிற பாங்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இங்கு ஒன்று கூடியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் ஃபாத்திஹா.